நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய சேயோன் திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி ஆக்டர் கேமியோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. யோசிச்சு பாருங்கள், சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு க்ரோயிங் ஆக்டர் கூட அவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஆக்டர் வந்து கேமியோ பண்ணுறேன்னு ஒரு ஈகோலெஸ்ஸாக சொல்லியிருக்கிறத கேட்கும் போதில் எனக்கே வந்து ஸ்லைட்லி அவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து ஜாஸ்தியாக ஆகியிருக்கப்பட்டதாக சொல்லணும் இந்த தகவலை கேட்டோன்னே. ஸோ இந்த திரைப்படத்தில் எந்த லெஜெண்டரி நடிகர் கேமியோ பண்ண போகிறாரு, ஸோ அது மட்டும் இல்லாமல் சேயோன் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்கெடியூலுக்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதாவது எத்தனை நாட்கள் ஷூட்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த எல்லா அப்டேட் பற்றி முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக அந்த நடிகர் யார் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் இந்த லெஜெண்டரி ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா யார் படம், எந்த மொழி படம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார். அவரோட கேரக்டர் இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எந்த கேரக்டராக இருந்தாலும் இறங்கி போய் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு நபர் தான். ஸோ இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய சேயோன் திரைப்படத்தில் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் விருமாண்டி கேரக்டரில் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ண போகிறதா அந்த தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஜென்ரலாக நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படத்தில் வந்து கேமியோ ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. பட் ஒரு க்ரோயிங் ஆக்டர் படத்துலையோ ஒரு சின்ன நடிகர் படத்துலையோ வந்து பெரிய லெவலில் கேமியோ பண்ணி நான் பார்த்ததில்ல. மேபி எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணிட்டு போங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் ஒரு க்ரோயிங் ஆக்டர் கூட ஒரு மிகப்பெரிய நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேமியோ வந்து பண்ண போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு, அதாவது நம்ம நிறைய பேர்னு சொல்கிறத விட இப்போ இருக்கிற ஒரு சில 2K கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கமல் சார்னால் யாருன்னே தெரிலங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாருக்கெல்லாம் நடிக்கவே தெரியாது, அவருக்கெல்லாம் ஸ்கிரிப்ட் செலெக்ஷனே தெரியாது, அவருக்கெல்லாம் என்னங்க ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிலாம் போட்டு ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க இப்போ இருக்கிற 2K கிட்ஸு. ஆனால் நம்ம கமல் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சார், மோகன்லால், மம்முட்டி இவங்கெல்லாம் வந்து சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே கால் பதிச்சவர். ஸோ அப்போ ஆரம்பித்தது அவரோட ஜேர்னி இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. சமீபத்தில் என்னதான் ஒரு சில படங்கள் வந்து சரியாக ஓடலைனாலுமே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸுக்கு புது டெக்னாலஜியோட எப்படிலாம் வித்தியாசமாக நம்ம படங்கள் எடுக்கலாம் சொல்லி இந்த வயசுலேயும் ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம கமல்ஹாசன் அவர்கள். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் எந்த ஒரு ஈகோவும் பார்க்காம, என்னதான் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவாக இருந்தாலும் கூட அவர் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விருமாண்டி கேரக்டரில் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்துருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம டைரக்டருடைய ஒரு பிளானாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம சேயோன் திரைப்படத்தினுடைய டைரக்டர் நம்ம சிவகுமார் முருகேசன் அவர்கள் எந்த அளவு ஒரு மிகப்பெரிய கமல் கன்னி அப்படிங்கிறது அவருடைய முதல் திரைப்படமான தாய் கிழவி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25% வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சார் ரெஃபரன்ஸ் வந்து இருந்துச்சு. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரெஃபரன்ஸ் வந்து கொட்டி கிடக்குது அப்படி தான் சொல்லியிருந்தோம். ஸோ அவரோட ரெஃபரன்ஸே தாய் கிழவி படத்துக்கு ஒரு தனி எனர்ஜி வந்து கொண்டு வந்துச்சு. ஸோ அந்தளவு ஒரு வெறித்தனமான கமல் கன்னிங்கிறத முதல் படத்துலேயே வந்து அவர் நிரூபிச்சிட்டாரு. ஸோ இந்த படம் பொறுத்தளவு கமல் சாரே ப்ரொடியூசராக கிடைக்கும் போதில் அவர் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ண வைக்கிறதுல நம்ம டைரக்டர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டு கிடச்சிருக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேயோன் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்கெடியூல் அப்டேட் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த திரைப்படத்திற்கு ஒரே ஒரு ஷூட்டிங் ஸ்கெடியூல் தாங்க. அந்த ஒரே ஸ்கெடியூலை ஃபுல் படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் இப்போ நம்ம டைரக்டர் சிவகுமார் முருகேசன் அவர்கள் வந்து இருக்கார். ஸோ அந்த ஒரு ஸ்கெடியூல் மட்டுமே ஒரு லாங் ஸ்கெடியூலாக இருக்கும். ஒரு 60 to 70 days வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு டியூரேஷனில் ஃபுல் படத்தை எடுத்துடலாம்ங்கிற பிளான் வந்து இருக்கார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் கதை அப்படிங்கிறது நம்ம டீசர் பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு மார்னிங் ஷாட்ஸோ இல்லைனா வேறு ஷூட்டிங் லொக்கேஷனோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இந்த படத்துக்கு வந்து கிடையாது. அதாவது ஒரு கோவில் திருவிழா வந்து நடக்குது. அந்த கோவில் திருவிழாவோட இரண்டாவது நாள் நினைக்கிறேன், இரண்டாவது நாள் நடுராத்திரி 2:30க்கு அப்புறமா என்ன நடக்குதோ அதுதான் சேயோன் திரைப்படத்தினுடைய கதை அப்படிங்கிறது டீசர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழகாக வந்து பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஏன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரூரல் பேஸ்டு ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு நைட்டு 2:30க்கு அப்புறம் நீங்கள் ஷூட்டிங்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது. நீங்கள் ஃப்ரீயாக ஷூட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 60 to 70 days வந்து ஷூட்டிங். ஸோ ஒரு சின்ன படம் தான். சின்ன படம் அப்படின்னா அவங்களுக்கு ஷூட்டிங் பொறுத்தவரை சின்ன படம். பட் நமக்கு டியூரேஷன் வந்து எப்படி வருதுங்கிறது தெரில. பட் மோஸ்ட் ப்ராப்ளி ஓவர் நைட் கதை அப்படின்னாலே சின்ன டியூரேஷனாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓவராக வந்து 2.5 hours 3 hours எடுத்தாங்க அப்படின்னா போர் அடிச்சிடும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நைட்டு தான் காட்டுறீங்க. அப்படி பார்க்கும்போது லைட்லி ஆடியன்ஸ் வந்து போர் வந்து அடிச்சிடும். இந்த ட்ரெண்ட் ஆரம்பித்தது நம்ம கைதி டீம் தான்.
நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து அந்த டைம் வந்து ஆரம்பித்தார். அவர் பயங்கரமாக கிராஃப்ட் பண்ணி கைதியில் எடுத்தார். கைதி சூப்பராக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அதே ட்ரெண்டை திரும்ப நிறைய டேரக்டர்ஸ்லாம் எடுத்தாங்க. ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆச்சு, ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கு இந்த ஓவர் நைட் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் தெரியும். ஸோ எத்தனை பேர் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட சேயோன் திரைப்படத்திற்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டைலில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் சேயோன் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த திரைப்படத்திற்கான உங்களுடைய உண்மையான ஆதரவை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் எண்ணிக்கை. நன்றி, வணக்கம்.